பாஸ் அடுத்ததாக காங்கிரஸ் எம்பி திரு கார்த்தி சிதம்பரம் இணைகிறார். பேசலாம் சார். வணக்கம். தமிழக அரசியல் வரலாற்றில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக எதிர்பார்க்கப்பட்ட நடிகர் ரஜினிகாந்துடைய அரசியல் வருகை அப்படின்றது தொடங்காமலேயே முற்று பெற்றிருக்கு. இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார்? எனக்கு ஒன்றும் வியப்பு ஒன்றும் இல்லை. இதுல எனக்கு ஒரு எந்த விதமான வியப்பும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஐடியாலஜிக்கல் ரீசன்ஸ்க்காகவோ ஒரு ஒரு டீப் தாட் ப்ராசஸ்க்கு பின்னரோ அரசியலுக்கு வருவேன்னு சொன்ன மாதிரி எனக்கு படலை. அதனால அவர் அந்த மிஸ்அட்வென்ச்சர்ல இருந்து இப்பொழுதே விலகிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்த நல்ல முடிவு. அதனால இது ஒரு அப்புறம் அவருக்கு சுத்தி இருக்கிற ஆலோசகர்கள் எல்லாருமே ஒரு 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 கொள்கைக்காக ஒரு சித்தாந்தத்துக்காக அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிப்பதாக எனக்கு என்னைக்குமே பட்டது கிடையாது. அது ஒரு ஒரு அது அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதோட யதார்த்த உண்மைகளை புரிந்து கொண்டு அவருடைய உடல்நிலை அப்புறம் அரசியலுடைய யதார்த்த உண்மைகளை புரிந்து கொண்டு அவர் எடுத்த முடிவை அவர் என்னை பொறுத்தவரைக்கும் அவர் எடுத்த முடிவு அவருக்கு நல்ல முடிவு தான். அவர் உடல்நிலை கருத்தில் கொண்டு அவர் எடுத்த முடிவு நல்ல முடிவு. ஒரு வெல்விஷரா அதை நீங்க சொல்றீங்க. உடல்நிலை மட்டுமல்ல என்னைக்குமே எந்த ஒரு சித்தாந்தமோ எந்த ஒரு கொள்கையோ இல்லாமல் ஆரம்பிக்கப்படுகின்ற இயக்கம் நிலைத்து நிற்காது. அது எந்த கொள்கை என்ன அந்த இயக்கம் அந்த டு பி பார்ன் இயக்கத்திற்கு என்னைக்குமே ஒரு ஐடியாலஜிக்கல் லைனோ என்ன ஒரு அஜெண்டாவோ இல்லவே இல்லை, என்னைக்குமே இருந்தது கிடையாது. அந்த ஒரு அஜெண்டாவே இல்லாம ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணா அது நிலைச்சு நிற்காது. அதனால இப்பொழுதே அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது அவர் எடுக்கிறது நல்ல முடிவு. சரி, ஆனா ஒரு பக்கம் தமிழறிவு மணியனை வச்சிருந்தாரு, இன்னொரு பக்கம் அர்ஜுனமூர்த்தியை வச்சிருந்தாரு. ரெண்டுமே எதிர் துருவங்கள். ஆனா இவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் அவர் ஆலோசனை கேட்டிருந்தாரு, எல்லா முடிவும் எடுத்தாரு. ஆனா அதையும் தாண்டி ஏன் இப்ப பின்வாங்குறாரு? இவங்க ரெண்டு பேரும் ஒன்னும் ஒரு பொலிட்டிக்கல் திங்கர்ஸும் கிடையாது, ஒரு பெரிய மக்கள் கிட்ட செல்வாக்கு வச்சிருக்கவங்க கிடையாது. ஒருத்தர் பிஜேபியில இருந்து வந்திருக்கார். அன்னைக்கு காலையில இயக்கம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு வரைக்கும் காலையில பிஜேபியில இருந்து வந்திருக்கார். அதுவே பல பேருக்கு மக்கள் மனதுல ஒரு கேள்விக்குறிய ஏற்பட்டுச்சு. ஏன்னா இவர் காலங்காலமா இருந்த ரசிகர் மன்றத்த நிர்வாகிகளை வைத்துக் கொண்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்காம காலையில 11 மணி வரைக்கும் பிஜேபியில இருக்கவரை வச்சு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறதே எல்லாருக்கும் மனசுல பல கேள்விகளை எழுப்புச்சு. ரெண்டாவது, தமிழறிவு மணியனை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவர் போகாத இயக்கமே இல்ல தமிழ்நாட்டுல. அவர் விமர்சிக்காத தலைவரே கிடையாது. ஏன் ரஜினிகாந்தை பற்றியே அவர் தனிப்பட்ட முறையில எவ்வளவு விமர்சனங்களை முன்வைத்திருக்காரு எல்லாம் தெரியும். அதனால அவருக்கு ஒரு கிரெடிபிலிட்டியே கிடையாது. ஒரு கிரெடிபிள் ஐடியாலஜிக்கல் டீமோட அவர் ஒரு அரசியல் ஆரம்பிக்கல. இன்ஃபேக்ட் இவங்க ரெண்டு பேரையும் நம்பி போகாம இருக்கிறது தான் கெட்டிக்காரத்தனம், புத்திசாலித்தனம், நல்லது. ஆனா இதே நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்குங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல சொன்னீங்க. நான் கட்சி தொடங்குன்னு என்னைக்குமே சொன்னதில்லை. நான் என்னைக்கும் யாரையும் கட்சி தொடங்குன்னு சொன்னதில்லை. யாராவது சேரணும்னா எங்க கட்சிக்கு சேருங்கன்னு தான் சொல்றேனே தவிர புதுசா கட்சி தொடங்குனா என்னைக்கும் யார்த்தையும் சொன்னதே கிடையாது. சரி, ஓகே. இப்ப ரஜினியை முன்னிறுத்தி காங்கிரஸ்க்கு வேற எந்த விதமான ஹிடன் ஸ்ட்ராட்டஜியும் இல்ல கடந்த காலங்கள்ல. சார், அவர் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு, 96ல் ஆதரவு கொடுத்தாரு, முழுமையா ஏற்றுக்கொள்கிறேன். ஆஸ் அ பப்ளிக் ஃபிகர் he definitely commands the goodwill among the people. பொதுமக்களிடம் அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. அவர் சொன்னார், அதை தான் அவர் பண்ணணும். அவர் ஒரு தனி நபராக ஒரு இண்டிபெண்டன்ட் வாய்ஸாக அப்பப்ப சமுதாயத்துல வருகின்ற ஒரு முக்கியமான பிரச்சனைகளை பற்றி அவர் கருத்து தெரிவிக்கிறமே தவிர நேரடியாக அரசியல் கட்சி தொடங்குவது அவருக்கு நல்லது கிடையாது. அவர் எடுத்த முடிவு நல்லது. இன்னும் வரும் காலத்திலையும் பொதுமக்களுக்கு சம்பந்தப்பட்ட பொது விஷயங்களை பற்றி அப்பப்ப கருத்து தெரிவிப்பதை முழுமையாக நான் வரவேற்கிறேன். 96ல் அவர் தமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுத்ததை நான் நன்றியுடன் நினைவு கூறுகிறேன். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு கார்த்தி சிதம்பரம். அடுத்ததாக